யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் அப்படின்பாங்க. இன்னைக்கு மாடர்ன் ஃபியூச்சர் அட்வான்ஸ்க்கு வந்து மரங்கள்ல இருந்து யூபிவிசிக்கு வந்து டெக்னாலஜி வந்து மாறிடுச்சு. நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, சைனீஸ் ப்ரொஃபைல், ஜெர்மன் ப்ரொஃபைல்ஸ். நம்ம யூஸ் பண்றது வந்து ப்ரொஃபைல்லே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா பண்றோம். இந்த ப்ரொஃபைலுக்கு 15 வருஷம் கம்பெனில இருந்து வாரண்டி கொடுத்துறாங்க. இந்த விண்டோஸ்க்குள்ள மழை தண்ணியோ இல்ல தண்ணி ஏதாவது இருந்தாலோ அந்த தண்ணி வந்து வெளியில போயிடணும். வணக்கம் மக்களே. அதாவது ஜன்னல் கதவு எல்லாம் மரத்துல இரும்புல நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும், 10 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், 1 மாசம் கூட ஆகும் அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு. ஆனால் இப்போ உடனடியாக பிவிசி டோர் ரெடி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப தரமாக, மரம் இரும்பு மாதிரியே தரத்தில் வந்து இந்த பிவிசி டோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். திண்டுக்கல்ல ஜிபி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பிரதர் உங்க பேர் சொல்லிருங்க. என் பேர் குருபிரசாத். குருபிரசாத். ஸோ நம்ம கடை, நம்ம குடோன் எங்க இருக்கு, லொகேஷன் சொல்லுங்க. நம்ம ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பைபாஸ்ல ஆர்எம்டிசி டிப்போக்கு ஆப்போசிட்ல நம்ம ஃபேக்டரி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஃபேக்டரி வந்து நாங்க 2015ல இருந்து இந்த இடத்துல வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் சக்சஸா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்க என்னென்ன பண்றீங்க? இங்க நாங்க வந்து மெயினா பண்றது வந்து யூபிவிசி ஜன்னல் டோர், யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் அப்படின்பாங்க. இன்னைக்கு மாடர்ன் ஃபியூச்சர் அட்வான்ஸ்க்கு வந்து மரங்கள்ல இருந்து யூபிவிசிக்கு வந்து டெக்னாலஜி வந்து மாறிடுச்சு. அதனால வந்து யூபிவிசியில வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்றதுனால நாங்க இந்த ஃபீல்ட வந்து 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து எங்கள்கிட்ட ஸ்லைடிங் விண்டோஸ், ஓப்பன் டோர்ஸ், மெயின் டோர்ஸ், பார்ட்டிஷன்ஸ், ஃபிக்ஸட், எலிவேஷன் கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் குவாலிட்டியா வந்து நாங்க பண்ணி வெட்டிக்கல 10 இயர்ஸா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வாரண்டி எல்லாம் இருந்தாங்க. இதுக்கு வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, சைனீஸ் ப்ரொஃபைல், ஜெர்மன் ப்ரொஃபைல்ஸ். நம்ம யூஸ் பண்றது வந்து ப்ரொஃபைல்லே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா பண்றோம். இந்த ப்ரொஃபைலுக்கு 15 வருஷம் கம்பெனில இருந்து வாரண்டி கொடுத்துறாங்க. 15 வருஷம். இந்த 15 வருஷத்துல என்ன அப்படின்னா இந்த ப்ரொஃபைலோடைய கலர், வெள்ளை கலர்ங்கிறது வந்து மாறாது, கலரும் சேஞ்ச் ஆகாது. வந்து 15 வருஷம் வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த 15 வருஷத்துல இந்த ப்ரொஃபைலோடைய கலரோ இல்ல இதுல பல்ஜ் ஆகுறதோ இந்த ப்ராப்ளம் வந்து வராது. அதனாலதான் நம்மளுடைய யூபிவிசி வந்து குவாலிட்டியா இன்னைக்கு வரையும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஒரு பிராண்டை வந்து ஸ்டாண்டர்டா 10 இயர்ஸா பண்றோம். காரணம் என்னன்னா ஒரு பிராண்டை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதான் அதோடைய குவாலிட்டி, அதோடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். அதுல எங்களுடைய யூபிவிசி மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஹேண்ட் ஒர்க்கா இல்லாம மிஷின் ஒர்க்ஸா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நாங்க இந்த மிஷின் வந்து கட்டிங் மிஷின். ஒரு ப்ரொஃபைல வந்து ஹேண்ட்ல கட் பண்றத விட மிஷின்ல கட் பண்ணும்போது அதோடைய குவாலிட்டியும் ஃபினிஷிங்கோடைய லெவலும் வந்து கரெக்டா வந்து வரும். அதனால இது கட்டிங் நாங்க பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து லாக் ஹோல் மிஷின் பாங்க. இது வந்து லாக் ஹோல் மிஷின் அண்ட் இது வந்து வாட்டர் ஸ்லாட் மிஷின் அப்படின்பாங்க. இந்த வாட்டர் ஸ்லாட் மிஷின்ல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த விண்டோஸ்க்குள்ள மழை தண்ணியோ இல்ல தண்ணி ஏதாவது இருந்தாலோ அந்த தண்ணி வந்து வெளியில போயிடணும், உள்ள இருந்து அது வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஹோல் வந்து நாங்க மேக் பண்றோம். இந்த மிஷின் வந்து கீ ஹோல் மிஷின் பாங்க. இது கீ ஹோல் அப்படின்னா ஒரு விண்டோக்கு தேவையான சுவிட்சஸ், லாக்ஸ் இதெல்லாம் வந்து செட் பண்றதுக்காக, அந்த லாக்கோடைய ஃபினிஷிங் கரெக்டா இருக்கணும், ஷேப் இருக்கணுங்கிறதுக்காக இந்த லாக் ஹோல்ல நாங்க வந்து யூஸ் பண்றதுனால அந்த ஃபினிஷிங் வந்து லாக் கரெக்டா இருக்கும், ஃபிக்ஸா இருக்கும், சேஃப்டியா இருக்கும். இந்த மிஷின் வந்து வி கட்டிங் மிஷின் அப்படின்பாங்க. ஒரு யூபிவிசி விண்டோடைய ஓப்பன் விண்டோக்கு சென்டர் முள்ளியன் தான் மேஜர் பார்ட். அந்த முள்ளியனை வந்து நாங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி மேனுவலா இல்லாம வெல்டிங்ல கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வி கட்டிங் மிஷினை நாங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து யூபிவிசியோடைய கார்னர் வெல்டிங் மிஷின் பாங்க. இந்த வெல்டிங் மிஷினோட பர்பஸ் என்னன்னா ஒரு விண்டோ வந்து 4 ஷேப் கட் பண்ணிட்டு அந்த நாளை வந்து நாங்க ஜாயின் பண்ணி இதுல வந்து வெல்ட் பண்ணுவோம். இந்த வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா 250 டிகிரி ஹீட்ல வந்து டெம்பரேச்சர்ல 2 ஜாயிண்டே வந்து கரெக்டா வந்து பிளட்ஜ் ஆகும். அதனால இதோடைய லைஃபோ இதோடைய குவாலிட்டியும் நல்லா இருக்கும். வித்தவுட் ஸ்க்ரூஸ் we are making the joints in the welding.
இது வந்து கார்னர் கிளீனிங் மிஷின் வாங்க. ஒரு யூபிவிசி ப்ரொஃபைல வந்து கார்னர் வெல் பண்ணதுக்கு அப்புறம் அதோட அடுத்த மேஜர் பார்ட் அதோட ஃபினிஷிங் தெரியணும் அப்படின்னா இந்த கார்னர் கிளீனிங்ல தான் பண்ணணும். இந்த கார்னர் கிளீனிங்கிறது நாங்கள் வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா சிஸ்டம்ல பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரே லெவல்ல நம்ம 100 பீசஸ் கொடுத்தாலும் சரி 200 பீசஸ் கொடுத்தாலும் சரி ஒரே லெவல்ல அது வந்து ஷார்ப் பண்றதுனால இதோடைய குவாலிட்டியும் பார்க்கறதுக்கான வியூவும் ஃபினிஷிங்கும் குவாலிட்டியா பக்காவா இருக்கு. இது வந்து பீடிங் மிஷின் வாங்க. ஒரு விண்டோ எல்லாமே மேக் பண்ணி நம்மளுடைய ஃபைனல் லெவல்ல நாங்கள் கிளாஸை வந்து பிளேஸ் பண்றதுக்கு பீடிங் கட் பண்ணணும். அந்த பீடிங் கட் பண்றதுக்கான பீடிங் மிஷின் இந்த மிஷின். இந்த மிஷின்ல கிளாஸ் போட்டு பீடிங் கட் பண்ணி ஃபினிஷிங்கா 4 கார்னர்ஸும் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு மிஷின்ஸ்லையும் கட் பண்ணி ஷார்ப் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விண்டோ வந்து ஃபினிஷிங் இந்த டைப்ல வந்து மேக் ஆயிடுது. இந்த விண்டோடைய மாடல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து யூபிவிசியில் ஸ்லைடிங் விண்டோ அப்படின்பாங்க. இந்த ஸ்லைடிங் விண்டோ வந்து கமர்ஷியல், ரெசிடென்சியல், ஆஃபீஸ் பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து யூபிவிசி டோர்ஸ். இந்த டோர்ஸ் வந்து எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், மழையோ வெயிலோ எந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் ஸ்டாண்ட் பையா நிற்கும். இதோடைய குவாலிட்டி வந்து 15 mm திக்னஸ்ல கொடுத்து சர்ஃபேஸ் வந்து குவாலிட்டியா பண்றோம். இது நெக்ஸ்ட் டைப் யூபிவிசி ஸ்லைடிங் பார்த்தோம், டோர் பார்த்தோம். அடுத்த விண்டோ வந்து நம்ம ஓப்பன் விண்டோ பார்க்குறோம். இது யூபிவிசி ஓப்பன் விண்டோஸ் அப்படிம்பாங்க. ரெசிடென்சியலுக்கு ஸ்லைடிங் ஒரு விண்டோ அப்படின்னா ஓப்பன் விண்டோ வந்து ஸ்ட்ரென்த்தனான விண்டோ. ஸ்லைடிங்கை விட இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். இது சைஸஸ் பொறுத்தவரை எப்படின்னா நாங்களே வந்து உங்களுடைய சைட்ல மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைசபிள் பண்ணி நீங்க என்ன டைம் கேட்குறீங்களோ அந்த டைம்ல நாங்கள் கொடுத்து அதை இன்ஸ்டலேஷன் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால உங்களுக்கு இதோடைய ஷார்ட் டைம் டியூரேஷன் கம்மி. நீங்க என்ன டேட் டைம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த டைம்ல நாங்கள் இதை வந்து டெலிவரி கொடுத்து உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது பாத்ரூம் வென்டிலேட்டர்ஸ். நம்ம வீட்டில் பாத்ரூம்ஸ்க்கு வென்டிலேட்டர் வந்து பண்ணுவோம். அந்த வென்டிலேட்டர் வந்து நம்ம யூபிவிசிலேயே வந்து என்ன சைஸ் வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி வித் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பண்ணலாம்னா வித் எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷனோட நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபேன் ப்ரொவிஷனல் இருக்கும்போது நமக்கு ஸ்மெல்லியோ ஆர்டர் எல்லாமே வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு இதுல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது யூபிவிசியோட நெக்ஸ்ட் மாடல். இது யூபிவிசி இபி மீட்டர் பாக்ஸ் அப்படின்பாங்க. இது இபி மீட்டர் பாக்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து வெளியில வந்து இபி ரீடிங்கோட சேஃப்டியை வந்து கன்சிடர் பண்ணி நம்ம உட்டன்லயோ இதுலயோ போட்டா மழைக்கோ வெயிலுக்கோ அது வந்து கொஞ்ச நாள்ல ரஸ்ட் ஆயிடும். இந்த யூபிவிசி விண்டோல போடுறதுனால இது எல்லா சீசனிங் கிளைமேட்க்கும் நமக்கு ஸ்ட்ரென்த்தியா இருக்கும். பிளஸ் இதுல வந்து ஷார்ட் சர்க்கியூட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு இபி ட்ரிப்ஸ்ல ஆச்சுனாலும் இந்த யூபிவிசி வந்து நமக்கு அதுல இருந்து சேஃப் பண்ணி கொடுக்கும்.
என் பேர் குரு பிரசாத். ஜிபி இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் வந்து நாங்கள் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு தேவையான யூபிவிசி விண்டோஸ், டோர்ஸ், பார்ட்டிஷன்ஸ், லூவர்ஸ், இவி பாக்ஸஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. எங்களுடைய கம்பெனியோடைய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நாங்கள் எங்களுடைய யூபிவிசி விண்டோடைய மேக் எல்லாமே மிஷின் மேக்ஸ்லையும் குவாலிட்டியான லேபர்லையும் குவாலிட்டியான மிஷின்ஸ்லையும் பண்ணுறதுனால எங்களுடைய யூபிவிசி விண்டோ வந்து ஃபினிஷிங் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுப்போம். அதே மாதிரி இன்ஸ்டலேஷன் சைட்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணுற இன்ஸ்டலேஷனும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட யூபிவிசியில் ஸ்லைடிங் விண்டோஸ் இருக்குது, ஓப்பன் விண்டோஸ் இருக்குது, ஃபிக்ஸட்ஸ் இருக்குது.